வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா அப்படி நினைக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ப்ளூ ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வச்சு தான் விளையாட போகிறோம். போய் விளையாடலாம். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸு கன்னு எல்லாத்தையும் மாற்றிப்போம். என்ன மண்டை வைக்கலாம்? எடுத்தோன்னே இந்த மண்டே இருக்குது. மாஸ்கில் என்ன வைக்கலாம்? கீழே ஏதாச்சும் பார்ப்போம் நல்லதாக இருக்கான்ட்டு. எதுவுமே நல்லாவே இல்லை, ப்ளூ கலரில். இந்த இங்கே ஏதோ கண்ணாடி இருக்குது, அதை மட்டும் போட்டுப்போம். ட்ரெஸ்ஸில் ஏதோ இதில் ஏதோ கொடுத்தாங்க, அதை வச்சு வேறு ஏதாச்சும் நம்ம பார்ப்போம். கடைசி வரைக்கும் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. எதுவுமே ஃபுல்லாக ப்ளூ கலர்லே இல்லை, பாதி என்னென்னமோ கலரில் இருக்குது. இது மட்டும்தான் லைட்டாக என்னென்னமோ இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. சரி இதான் கிடச்சிது. ஜாஸ்பன்ட்டை பற்றி இது ஏதோ டவுசர் மாதிரி இருக்குது, அதை போட்டுப்போம். வேறு ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். இதே நல்லா தான் இருக்குது, இதே போட்டுப்போம். ஷூ தான் என்னன்னு தெரியல. ஷூ எது கிடைக்குதோ அதை போட்டுப்போம். ஷூ என்ன ப்ளூ கலரில் இருக்குது, எது இருக்கோ மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு தெரியல. ஒரு செப்பல் பார்த்தேன்னு நினைக்கிறேன் கீழே, அதை எடுப்போம். செப்பலில் ஷூவே போட்டுப்போம். ஷூவா செப்பலாக என்னன்னு தெரியல. சரி ஷூவே போட்டுப்போம், நல்லா தான் இருக்கும். இப்போ போய் கன் ஸ்கின்னை மாற்றிடலாம். இது ப்ளூ கலர் இன்குபேட்டரில் கொடுத்தது, ஆனால் ஃப்ரீயாக எடுத்துட்டேன். இது இது விளாடவே மாட்டேன். இது அப்படியே இதெல்லாம் எதுவும் விளாடவே மாட்டேன். எதுக்குன்னு தெரியல. சரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா எடுத்துப்போம். கிராஸாகவும் எதுக்கும் இருக்கல, எக்யூப் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஒன்று ஃபேமஸும் எதுவும் விளாட மாட்டேன். ஹெச்எம்பேட்டில் ஏதாச்சும் மாற்றலாமா? இதே ப்ளூ இதே நார்மலே எக்யூப் பண்ணிப்போம். வேறு ஃபுல்லில் என்ன விளாண்டுவேன். என்ன இதுலேயே இதே எக்யூப் பண்ணிப்போம். G36 என்ன பண்ணலாம்? இதே எக்யூப் பண்ணிப்போம். இதெல்லாம் எதுவும் விளாட மாட்டேன். UMPயில் MP40 எல்லாம் ப்ளூ கலர் தான். இதில் என்ன மாற்றலாம்? எதுவுமே என்கிட்ட இல்லையே. சரி கீழே பார்ப்போம். பைசனும் ப்ளூ கலர், டாம்சனு இதுலேயோ கொடுத்தது ப்ளூ கலரில் இருக்குது. பைசனும் ப்ளூ கலரு. இதில் டபுள் பிளேட்டில் இதே கொடுத்துடலாம். ப்ளூ கலரில் இருக்குது, அது ஒன்று இருக்குது. இதுவும் ப்ளூ கலரில் இருக்குது. இதையும் எக்யூப் பண்ணிப்போம். இதான் அதான்னு பார்க்கும்போது இதான் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. இது வேணாம், அதே வச்சுப்போம். அதுக்கடுத்து இது வச்சு விளையாடவே மாட்டேன். AWM எடுக்கவே மாட்டேன், விளையாட தெரியாது, அதான் ஒரு உண்மை. இதெல்லாம் எடுத்தால் என்ன பண்ணலாம்? என்கிட்ட அதுக்கு ஒரு ஷார்ட்கன் மாதிரி குட்டியாக இருக்குது, அதுக்கு ஸ்கின்னே இல்லை என்கிட்ட. இது ஸ்கின் இல்லைன்ட்டு. இதுலேயும் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு கலரு. இது ஏதோ வச்சு விளையாடுவேன். ஏதோ ஸ்கின் இருக்குது. இது டாப்அப் பண்ண 100 டைமண்ட் இதுக்கு கொடுத்தாங்க. இதே கலரே வச்சுப்போம். அவங்க கொடுத்த கலரு. இதையும் அது ஸ்கின் எல்லாமே வச்சுருவோம். இதெல்லாம் விளையாட மாட்டேன், இது இருக்கவே இருக்காது. சரி இப்போ போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியோ நம்ம வந்தாச்சு. G18 நம்மக்கிட்ட ஸ்கின் இருக்கான்னு தெரில. இது வேணாம், நம்ம இதை திருப்பி கொடுத்தா அந்த ஷார்ட் கன் மாதிரி ஒன்று குட்டியாக இருக்கா, அதை எடுத்துப்போம். எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போய் நம்ம முன்னாடி போய் எல்லாத்தையும் மண்டையிலே வைக்க வேண்டியதுதான். சரி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, வேறு எப்படி வருவாங்க தெரியல. சுற்றி வருவாங்க கூட தெரியாது. எப்படி அங்கே வராங்க. சரி அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி வந்துட்டா பிடிப்பாங்க. எவனோ தலை தெரியுது, அப்படியே ஜம்ப் பண்ணி அடிக்க முடியல, லைட்டாக இதாகிடுச்சு. சரி அடிப்போன்னு பார்த்தா அங்கிட்டும் இங்கிட்டும் அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதை சுற்றி அடிக்கிறாங்க. டீம் வச்சான் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடுறாங்க. என்ன வந்தது? நாக்கா ஆய் சேர்த்து விட்டோம். இங்கே எதாவது இவனை இருக்கான். இவன் கூட USPலேயாச்சும் இவன் நல்லா அடிக்கிறான். நான் அது கூட இல்லை, அந்த ஷார்ட் கன்னை வச்சு USP வச்சு கூட அடிக்கிறான். அவனும் ஒரு பாட்டு போல. சரி நெக்ஸ்ட் ரவுண்டு போய் நாம் பார்ப்போம். இப்போ இந்த ரவுண்டில் நான் யாருன்னு காமிக்கிறேன். இப்போ என்ன கன்று எடுக்கலாம்? என்ன கன்று இருக்குன்னு தெரியல. ஆகு இருக்குது, ஆகே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகே எடுத்துருவோன்னு ஆகு எடுத்தாச்சு. நம்ம இந்த சைடில் போய் அடிப்போம். அங்கே ஒருத்தர் இருந்தான், தப்பிச்சிட்டான் போல், என்னை பார்த்து பயந்துட்டான் போல். நமக்குன்னு எப்படியாச்சும் ஒருத்தன் வருவான். எப்போ அவர் வந்தான்னு தெரியல. எப்படியாச்சும் வந்து தான் ஆகணும். அங்கே எவனோ வராமல் தோணுது. அங்கே எவனோ லூட் அடிச்சிருக்கான். ஏன்னா அந்த ப்ளூ கலர் போயிடுச்சு. நமக்குன்ட்டு வராமல் போயிடுவாங்க. மண்டேலே அடிச்சாச்சு. அவங்க போய் ஆஃப்லைனை போய் அடிச்சுட்ருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்து லூட் அடிப்போம். அதுக்குள்ளேயும் முடிச்சுட்டாங்க செகண்ட் ரவுண்டும். சரி நம்ம தேர்ட் ரவுண்டில் போய் நம்ம யாருன்னு காமிப்போம். அடுத்து இப்போ நம்ம M10 எடுத்திருக்கோம். M10 1 சிப்பில் இருக்குது. இப்போ நம்ம மேலே போய் ஏற போகிறோம். மேலே ரூஃப் மேலே ஏறி அடிக்க போகிறோம். எல்லாத்தையும் நேரில் போய் அடிக்கிறலாம் வேணாம். எதுக்கு மேலே போய் அடித்தா அதான் டக்குன்னு ஜெயிக்க முடியும். ஏன்னா எங்கேயாச்சும் ஒளிஞ்சுப்பாங்க, அதான் இது. இப்போ போய் அடிக்கலாம். ஒரு இன்னேலர் போட்டு இங்கே ஏறி அதுக்குள்ளேயும் அவங்க முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வேறு அவங்க கிட்ட எனிமின்னு காமிக்கிறது வேறு. இங்கே கொஞ்சம் லைட்டாக பக் ஆகுது. அப்படியே நின்றுச்சு பக்கு. அப்படியே அடிக்கலான்னு பார்த்தேன். ஒரே ஒரு நாக்கு வச்சுருக்கேன்.
அப்படியே இங்கே காமிக்குது. இங்கே இருக்கான், அடிக்க முடியல. சரி கீழே குதிக்கலாம்னு பார்க்குறேன். இங்கே வருவான்னு நினைக்கிறேன். வந்தால் இங்கே மண்டையில் அடிச்சிடலாம் இருந்தேன். இங்கே காணோம். கீழே 2ஆம் நம்பரை நாக் ஆகிட்டான். 1ஆம் நம்பர் முடிச்சிட்டான் போல். இந்த இவன் தான் பார்த்தேன். M4ம் பன்னி MP40 எடுத்திருக்கோம். இந்த ரவுண்ட்லேயாச்சும் நம்ம அடிப்போம். எல்லாமே இங்கே அடிச்சிருக்காங்க. எல்லாம் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஆஃப் தான் இங்கே. சரி நம்மளாச்சும் ஃபாஸ்ட்டாக போய் சுற்றி போய் அடிப்போம். இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அவனும் காணோம். அங்கே வேறு 2ஆம் நம்பர் வேறு ஒரு நாக்கு வச்சுருக்கான். அவன்கிட்ட போய் இங்கே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட போய் பார்ப்போம். 3 நாக்கு வச்சுட்டான். அந்த ஒரு கில்லாச்சும் நம்ம எடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்களையும் முடிச்சுட்டாங்க. சரி மக்களே, நாளைக்கு